நம்மலாம் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு சூரியகுமார் யாதவ் கேட்ச் தான் காரணம், பும்ராவோட பவுலிங் தான் காரணம்னு சொல்லி இவங்க 2 பேர பத்தி தானே வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா இதையும் தாண்டி நம்ம வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு ரிஷப் பண்ட்டும் ஒரு காரணமா வந்து இருந்திருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 4 ஓவர்ல 26 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. அந்த சமயத்துல வந்து என்ன ஆச்சுன்னா, திடுதிப்புன்னு ரிஷப் பண்ட் வந்து முழங்கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட்லேயே உட்காந்துட்டாருங்க. அப்போ அந்த சமயத்தில் ஃபிசியோ எல்லாமே வந்து ரிஷப் பண்ட்டை வந்து செக் பண்ணாங்க. அப்போ அதனால வந்து மேட்ச் வந்து கொஞ்சம் தடைபடுச்சுங்க. கொஞ்ச நேரம் வந்து மேட்ச் ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து மேட்ச் வந்து ரீஸ்டார்ட் ஆச்சு. திரும்ப மேட்ச் ரீஸ்டார்ட் ஆனோடனே என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பால்லே வந்து கிளாசின் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. இப்போ இதுக்கு தான் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, எப்பா சவுத் ஆப்பிரிக்காவோட மொமெண்டமை கட் பண்ணதே ரிஷப் பண்ட் தான். ரிஷப் பண்ட் மட்டும் அந்த மாதிரி கால் வலின்னு சொல்லிட்டு உட்காராம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சவுத் ஆப்பிரிக்கா நல்லா விளாண்டு எப்படியாவது இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போ கிளாசின் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. மனுஷன் பயங்கர அதிரடியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. அப்போ மட்டும் மேட்ச் ஸ்டாப் ஆகாம அப்படியே கண்டினியூ ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சவுத் ஆப்பிரிக்காவோட மொமெண்டம் வந்து குறைஞ்சிருக்காது. ஈஸியாக சவுத் ஆப்பிரிக்கா வந்து மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ரிஷப் பண்ட் வந்து கால் வலின்னு சொல்லிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் மேட்ச் ஸ்டாப் பண்ணாதான் சவுத் ஆப்பிரிக்காவோட மொமெண்டமே லூஸ் ஆயிடுச்சு. அதனால தான் கிளாஸினும் அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அப்போ ரிஷப் பண்ட்டுக்கு வந்து இன்ஜுரி ஆகும்போது ரவி சாஸ்திரி வந்து அப்போவே லைவ்ல வந்து சொன்னார், இப்போ இந்த சமயத்தில் வந்து மொமெண்டம் மாற வாய்ப்பு இருக்குது, மேட்ச் இந்த கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆகிறனால அடுத்து என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கு தகுந்தாப்புல அதே மாதிரியே கிளாஸின் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதனால அதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்டாகவே மாறிடுச்சு. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ரிஷப் பண்ட்டுக்கு உண்மையிலே இன்ஜுரிலாம் இல்லைப்பா, வேணும்னே அந்த சமயத்தில் வந்து மேட்சை வந்து டிலே பண்ணணும், சவுத் ஆப்பிரிக்காவோட மொமெண்டமை வந்து லூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கால்வலி வந்த மாதிரி நடிச்சிருக்காரு, வேணும்னே தான் வந்து பண்ணியிருக்காரு. எப்படி வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர் குல்பாதீன் வந்து பண்ணாரு, அதே மாதிரி ஒரு விஷயத்த ரிஷப் பண்ட் வந்து திரும்ப பண்ணியிருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பண்ட்டை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே ரிஷப் பண்ட் வந்து வேணும்னே பண்ண மாதிரிலாம் வந்து தெரிலங்க. மேபி அவருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கலாம். அந்த சமயத்தில் அவருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துருக்கலாம். அது வந்து நமக்கு ஒரு லக் ஃபேக்டராக வந்து மாறிடுச்சு. அதனால தான் நம்ம இந்தியா வந்து கப்பை வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம குல்பாதீன் மாதிரி அப்பட்டமாக பண்ட்டு பண்ண மாதிரிலாம் வந்து தெரியல. ஏன்னா ஆப்கானிஸ்தான் vs பங்களாதேஷ் மேட்ச்சில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். பின்னாடி நின்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட கோச் வந்து ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த சமயத்தில் ஒன்றுமே ஆகாத குல்பாதீன் வந்து அப்படியே வந்து கீழே உட்காந்துட்டாரு. அப்போ அந்த சமயத்தில் ரஷீத் கான் கூட குல்பாதீனை பார்த்து, நீ ஆக்டிங் போடுறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி அவரே வந்து சைகையில் வந்து சொன்னார். இப்படிலாம் வந்து இருக்கும்போது குல்பாதீனை போய் ரிஷப் பண்ட் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றதாங்க வந்து வேடிக்கையாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.